ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து சாக்லேட் கேட்கும்போது இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் யாருமே செஞ்சிடாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து 3/4 கப் அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு தோல் நீக்கின வேர்க்கடலை. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பவுடர் பண்ணும்போதே கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து அதே கப்பால் 3/4 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கப்பால் வந்து கடலை அளக்குறீங்களோ அதே கப்பால் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப் வேணால் பயன்படுத்திக்கலாங்க. மெஷரிங் கப்பு தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அடுத்ததாக அதே கப்பால் அரை கப் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல, ஏலக்காய் வந்து கூட சேர்த்துட்டு அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 ஏலக்காய் வந்து நான் அது கூட சேர்த்துட்டு பவுடர் அதாவது வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்குற மாதிரியா இருந்தால் சர்க்கரை கூட சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து தண்ணியிலே கரைஞ்சிரும் அப்படின்றதால நான் வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு அப்படியே பவுடர் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த சர்க்கரையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலாம் கொட்டிட்டு நல்லா கிண்டும் போது கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு வந்து கோதுமை மாவோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம கோதுமை சேர்த்து செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. நீங்கள் சர்க்கரைக்கும் பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக வந்து இதில் வந்து கட்டிகள் இருக்குது, அதுவுமே சரியாயிடும். நம்ம கண்டினியூஸாக இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாங்க. வேர்க்கடலை பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வேணால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது இது ரொம்ப சுலபம் தான், நிறைய கட்டி தட்டாது. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் வந்துடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒட்டாமல் வர மாதிரி வேறு எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் நான் கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து இது நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ வந்து ஆல்ரெடி நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம 2 பேட்சாக பிரிச்சுக்க போகிறோங்க. நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம், 2 கலர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் வெளியில் எடுத்துடுறேன். ஒரு பேட்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியும் ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்போனா வந்து சரியாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அந்த ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் வந்து ரெடி பண்ணுற ஃபுட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்குற மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்க ஒரு பேட்ச் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துடலாம். என்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் இது கூட சேர்ந்து வந்துடும். நல்லா கலர் சேர்ந்து வர வரைக்கும் கண்டினியூஸாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக சூடு இருந்தால் போதும், கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு பேட்ச் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்துட்டு அடுப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துடும். இப்போ வந்து இது எல்லாம் ரெண்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க நார்மலான பாலித்தீன் கவர் தாங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு தட்டு மேலே வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரொட்டி கட்டை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும்போது ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். நீங்கள் ஆயில், நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் செஞ்சோம் இல்லையா, அதை வந்து இதில் வச்சுட்டு இந்த ஷீட் வந்து இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி வந்து கையால் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இது நல்லா பெருசாக வரும். அப்படி இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஷீட் வந்து மேலே இந்த மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறமா ரொட்டி கட்டை வச்சு நல்லா வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வரும். நான் இப்போ வந்து ரொட்டி கட்டை வச்சு உருட்டிட்டேன். உருட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு எக்ஸசிவாக இருக்குல்ல அதை வந்து எடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஷேப் வந்துடும் நம்மளுக்கு.
அப்போ நம்ம வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லோ கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம க்ரீன் கலர் செஞ்சிருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுட்டு அதே ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இது மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இது கிடைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம எல்லோ கலரில் நடுவில் வச்சுக்கலாம். நல்லா வந்து ரவுண்டாக வந்துடுச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது நடுவில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு 2 சைடு எக்ஸசிவாக இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கலருக்காக தான் வந்து இப்போ நம்ம 2 கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். கலர் எதுவும் வேணாம், ஒரே கலர் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளாக ஒரே கலர் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரியே வந்து இதே ப்ராசஸில் செஞ்சுக்கலாங்க. சாக்லேட்டுக்கு பதிலாக இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நம்ம கடலை சேர்த்துருக்கிறதெல்லாம் அதோட கடலையோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா உருட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் பேப்பரில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நல்லா வந்து சூப்பராக வரும். நல்லா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இப்போ வந்து ரவுண்டாக இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படியே கட் பண்ணுறேன் அப்படின்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். நம்ம சிங்கிளாக ஒரே கலர் சேர்த்துட்டு நம்ம பால்ஸ் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சாக்லேட் பால்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சுருக்க எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே ஒரு கலரும் வெளியில் ஒரு கலர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவில் வந்து கலர் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுதான்னு தெரியல. நல்லா டார்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். கடையில் வந்து அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இதே கவரில் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க. நல்லாவே இருக்கும். குழந்தைங்க சாக்லேட் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.